ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ஆர் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபயர் கிக் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர இந்த ஃபினிஷ் மூவ், அப்புறம் அரைவல் அனிமேஷன், அப்புறம் 9th anniversary பேஸ் பண்ணி வர இந்த ஃப்ரீ கிஃப்ட் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது, அப்புறம் நிறைய கேமிங் அப்டேட்ஸ் உள்ள கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்படின்னா நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் கைஸ். அதாவது இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபினிஷ் மூவாக இந்த மூவ் தான் இருக்க போகுது. இந்த ஃபினிஷ் மூவோட பேர் வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினிஷ் மூவ் பேர் வச்சு கொடுத்துருக்கானுங்க. இந்த ஒரு ஃபினிஷ் மூவ் வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷ் மூவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபுட்பால் வந்து வேகமாக வருது, அது ஒரு எனிமி மேலே பட்டவனே எனிமி கிளியர் ஆயிடுறான். அந்த மாதிரி ஒரு அனிமேஷனில் இந்த ஃபுட்பாலில் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த அனிமேஷன் ஒரு சூப்பரான அனிமேஷனாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கூட ஒரு ப்ரொஃபைல் அனிமேஷன் ஐடியா, அரைவல் அனிமேஷன் தான் இந்த இதான் இருக்க போகுது. பாருங்கள், லைட்டிங் கிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் இந்த ஒரு அரைவல் அனிமேஷனை செஞ்சு வச்சிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரைவல் அனிமேஷன் ஒரு சூப்பராகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மல்டி டாஸ்க் எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமௌண்ட்டை தான் விட்டுருக்கானு. ஒரு கையில் ஃபோன், ஒரு கையில் ஃபுட்பால் சொல்லிட்டு மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னிங் கிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கோர் போர்டு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரூப் எமௌண்ட், ரிவர்ஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு குரூப் எமௌண்ட்டை விட்டுருக்கானுங்க. பாருங்க, ஒரு நம்ம ஸ்குவாடாகவே இந்த எமௌண்ட்டை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு எமௌண்ட்டும் நல்ல எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி யூபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் எமௌண்ட்டு, பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் நம்ம டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ எடுப்போம்ல, அதே மாதிரி ஃபுட்பாலில் விஆர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் விட்றானுங்க. பார்த்துக்கோங்க, இந்த எமௌண்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா M4A1க்கான ஸ்கின்னு கோல் கிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொக்க பவர் உள்ள M4A1க்கான ஸ்கின்னு இது பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா M1917க்கு கோல் கிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின், ஒரு தீம்டு ஸ்கின் தான். இதுவுமே ஒரு மொக்க பவர் உள்ள ஸ்கின் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைத்துக்கு ஒரு டீசெண்டான ஃபுட்பால் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கைட் ஸ்கின், பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கின் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குளோவால் ஸ்கின்னு, ஃபுட்பால் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவால் ஸ்கின் ஃப்ரீ ஃபயர் கேரக்டர்ஸ்லாம் ஒரு அனிமேஷனில் செஞ்சு வச்ச மாதிரி ஒரு குளோவால் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்கின்னு, இது ஃப்ரீயாக தான் தர போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, ஒரு ஃபுட்பால் மேலே ஒரு பூட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லூட் பாக்ஸு, பார்த்துக்கோங்க, இதுவுமே ஃப்ரீயாக தான் தர போகிறானுங்க. அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் தீமில் அந்த டயர்லாம் ஃபுட்பால் மாதிரி இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எந்த தேதியில் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைவல் அனிமேஷன் வந்து ஜூன் 7ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வேடன்வில் ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அமௌண்ட் வந்து ஜூன் 11ஆம் தேதி வந்து இந்த இதுவுமே வேடன்வில் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. இந்த ஒரு குரூப் அனிமேஷன் அமௌண்ட்டுமே, இந்த ஸ்குவாட் அனிமேஷனுமே 11ஆம் தேதி வேடன்வில் தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன், அதாவது இந்த ஃபினிஷ் மூவ் வந்து சூப்பரான இந்த ஃபினிஷ் மூவ் வந்து 15ஆம் தேதி இதுவுமே ஒரு ஃபேடன் வீட்டில் தான் வரப்போகுதுங்க. இந்த மூணுமே ஒரு ஒர்த்தான ஒரு மூணுமே ஃபேடன் வீட்டில் தான் வரப்போகுது, ஒரு ஒர்த்தான ஃபேடன் வீட்டில் தான் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதி பேட்ச் அப்டேட் வரப்போகுது இல்லையா, அந்த பேட்ச் அப்டேட்லேயே அப்டேட்டாக இந்த 9th anniversary தாங்க இருக்க போகுது. இந்த 9th anniversary பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீ கிஃப்டாக இந்த பண்டில் தாங்க இருக்க போகுது. இது எந்த மணி ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி ஈவெண்ட்டில் தாங்க வரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டாஸ்க்லாம் முடிக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஒரு சில பேஜஸ்லாம் கிடைக்கும். அதை வச்சு இந்த கிறிஸ்டல் மணி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் முடிக்கிறது மூலியமா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கீழே ஒன்று கொடுத்துருக்கான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுசா மாறுறது, பெருசாக மாறுறது, அப்புறம் கழுத்து பெருசாக மாறுறது, தலை பெருசாக மாறுறது, ஆர்ம்ஸ் பெருசாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பவர்ஸுமே இந்த 9th anniversary பேஸ் பண்ணி வரப்போகுதுங்க, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கிஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் தான் மொதல் இம்பார்ட்டன்டான கிஃப்ட். அப்புறம் இந்த வாய்ஸ் பேக் ஒன்று இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெனேட்கான ஸ்கின், பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கிரெனேட்கான ஸ்கின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கார், இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் பிரைஸா, இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கிராண்ட் பிரைஸா இந்த ஒரு பண்டில் தாங்க இருக்க போது, பார்த்துக்கோங்க, இந்த பண்டில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 9th anniversary பேஸ் பண்ணி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் உள்ள கொண்டிருக்கானுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதாங்க, இந்த மாதிரி நம்ம ஏர்பிளைனில் போகும்போது இந்த மாதிரி வானவெடிக்கையெல்லாம் அப்படி மேலே பறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியை பிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேடியம் வச்சிருக்காங்களா, இந்த ஸ்டேடியம் வந்து 9th anniversary பேஸ் பண்ணி டோட்டலாக இந்த கலரே மொத்தமாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த 9th anniversary மாதிரி ஒரு
தீம்டு ஸ்கின்னா இந்த இதை வந்து இந்த ஸ்டேடியத்தை வந்து டோட்டலாக அப்படியே ஆரஞ்சு வித் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறானுங்க. பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க இந்த ஸ்டேடியம் வந்து இனி 9th anniversary வந்த அப்புறம் இருக்க போகுது. பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்த அப்புறம் இந்த மணி ஒரு கத்தி மணி உள்ள சொறி இருக்க மணி ஒன்று வச்சிருப்பானுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கத்தி பக்கத்தில் போனோன்னு இந்த மணி டேக்குன்னு ஒன்று சிம்பிள் காமிக்கும். அதை தொட்டவனையும் இந்த மணி ஒரு ஏர் ட்ராப் மணி இப்படி கத்தி வந்து ஏற ஆரம்பிக்கும். இந்த கத்தி இப்படி முழுசாக ஏறி முடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த கத்தி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முழுசாக அப்படியே ஏறி முடிச்சுச்சுன்னா உங்களுக்கு இந்த கத்தியில் வந்து லூட்டு கிடைக்குங்க. இந்த 9th anniversary இந்த ஸ்டேடியத்தில் வந்து இந்த இதை கொண்டு வர போகிறானுங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய லூட்டு கிடைக்கும். இந்த லூட்டில் வந்து ஒரு முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிரனேட் கிடைக்குங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு கிரனேட் கிடைக்கும். இந்த கிரனேட் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரனேட்டை போட்ட மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளாக ஒரு இடம் வண்ணி வரும். இந்த கிரனேட்டை போட்ட உடனேயும் இந்த இடத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம வந்து டான்ஸ் ஆடுவோம். அந்த டான்ஸ் ஆடி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு இந்த FF காயின் இந்த 100 இந்த FF காயின் வந்து கரெக்ட் ஆகும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரனேட் தூக்கி போடும்போது ஒரு ரவுண்டாக சர்க்கிள் ஆகும். சர்க்கிள் நம்ம ஆடும் போது ஒரு காயினா அப்படி 100 காயினா அப்படி கலெக்ட் ஆகும். இந்த டான்ஸ் ஆடி முடிக்கவும். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. நான் போட்டு விட்டுட்டு இருக்கேன் பேக்ரவுண்டில். எல்லாரும் பார்த்துட்டு இருங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.